வணக்கவேர்களே, மீண்டும் உங்களையே நம்ம தமிழ் டிலைட்டோட டிலைட் மிக்ஸில் சந்தையில் ரொம்ப சந்தோஷம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து தீபாவளி ப்ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இந்த தீபாவளிக்கு என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு, என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆக போகுது, அதோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குது, அந்த படங்களை வந்து நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் வந்து ஒரு ப்ரிவ்யூ மாதிரி வந்து பேசியிருந்தேன். ஸோ அதோட தொடர்ச்சியாக நான் வந்து சப்போஸ் டு என்ன சொல்கிறது, ஒவ்வொரு படத்துக்கும் செப்பரேட் ரிவ்யூவாக கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். பட் என்ன நினச்சேன்னா, இது வந்து ஓவரால் ஒரு எல்லாம் சேர்த்து ஒரு என்ன சொல்கிறது, ஒவ்வொரு வியூவாக வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிவை வந்து தள்ளி வச்சுருந்தேன். ஏன்னா இந்த வாரம் இந்த தீபாவளியில் ரிலீஸ் ஆன ஒவ்வொரு படங்களும் வந்து ஒவ்வொரு மாதிரியான ரிசப்ஷன் வந்து மக்கள்கிட்ட இருந்து ஆடியன்ஸ் வந்து கிடச்சிது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் டியூட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து படத்துக்கு வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. பட் ஆனால் படத்துக்கு வந்து மிக்ஸ்ட் ரிவ்யூ வந்தாலும் 100 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணிடுச்சு. அப்படின்னு நான் என்ன சொன்னால், இது வந்து ஒரு ஹிட் ஸ்டேட்டஸில் இருக்குன்னு அர்த்தம். இன்னொன்று செகண்ட் பைசன் எல்லாருமே ஒரு நல்ல படம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரியே எதிர்பார்ப்புக்கு மேலேயே வந்து படம் வந்து பூர்த்தி பண்ணியிருக்கு. சொல்லப்போனால் இப்போ வந்து தீபாவளியோட வின்னர் வந்து என்னதான் வந்து டியூடாக இருந்தாலும் கண்டென்ட் படி பார்த்தீங்கன்னா பைசன் தாங்க வின்னர் அப்படின்னு சொல்லலாம். மூணாவது டீசல், சண்முகம் முத்துசாமி அவர் பண்ண ஒரு படம். டைரக்டர் அவரோட ஃபர்ஸ்ட் படம் வந்து அடங்காதுன்னு சொல்லிட்டு இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகாமல் இருந்தது. செகண்ட் படம் இந்த டீசல் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த படத்து மேலே ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா படத்தோட கதைக்களமும் சரி, அதோட உருவாக்கின விதமும் சரி, ஹரிஷ் கல்யாணோட நடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு படத்தை வந்து ரொம்ப ஓவராக தூக்கலாக சொல்லி பேசியிருந்தாங்க. பட் ஆனால் அந்தளவுக்கு பேசுகிற அளவுக்கு இருந்ததா அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ வர இந்த ஓவர்வியூவில் பார்க்கலாம். அப்புறம் தெலுங்கில் 2 படம், தெலுசுக்காதா, அப்புறம் இன்னொரு படம் வந்து கூட ரிலீஸ் ஆயிருந்தது. அந்த படத்துக்கு எப்படி வரவேற்பு இருந்தது. ஹிந்தியில் தம்மா அண்ட் கன்னடத்தில் எதுவும் ரிலீஸ் ஆன மாதிரி தெரியல. ஸோ இந்த படங்களோட ஓவர்வியூ வந்து பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு டியூட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வந்து நார்மலாக எல்லாருமே சொல்கிறாங்க, இந்த ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூ படத்துக்கு எப்படிங்க இவ்வளோ பெரிய ஒரு 100 crore கிடச்சிது, இது சும்மா புருடா. அவர் வந்து பிரதீப் ரங்கநாதன்னாவே அவர் வந்து ஷார்ட்டாக பிஆர்னு கூப்பிட்றாங்கல்ல. ஸோ அவர் பேருக்கு ஏற்ற மாதிரி வந்து அவர் வந்து பிஆர் வேலை பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து ஹைப் கொடுத்துட்ருக்காரு. இவர் வந்து ரொம்ப ஃபேக் கலெக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க, கணக்கு காட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க டியூட் படத்தை பொறுத்த வரைக்கும். ஆனால் உண்மை நிலவரம் என்னென்னா 100 crore கிராஸ் பண்ணது உண்மைதாங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, நீங்கள் நீங்கள் வந்து சும்மா எடுத்தோன்னே நீங்கள் வந்து 100 கோடி வந்து கொண்டு வர முடியாது. புரியுதுங்களா? எப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கணும். உங்களுக்கு ஒரு உங்கள் மேலே ஒரு எதிர்பார்ப்பு இருந்து நீங்கள் வந்து உங்கள் மக்கள் வந்து உங்கள் மேலே ஒரு கண்மூடித்தனமாக ஒரு நம்பிக்கை வச்சு நீங்கள் வந்து அது மூலிமா வந்து புக்கிங் க்ரியேட் பண்ணி அதில் 100 கோடி அடிக்கிறது ரொம்ப, அதுவும் ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூ படத்துக்கு இப்படி ஒரு 100 crores மேலே கலெக்ஷன்னா உண்மையான சொல்கிறேங்க. பிரதீப் ரங்கநாதன் ஒரு அப்கமிங் இல்லை, ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் சூப்பர் ஸ்டார் ரைட்டர் தான் சொல்லணும். இது நான் சூப்பர் ஸ்டார் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லல, ஒரு ஸ்டார் அந்தஸ்து. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் 2 படத்துலேயே வந்து அவரோட ஸ்டார் அந்தஸ்து வந்து ப்ரூவ் பண்ணியிருந்தார். இந்த படத்தில் இன்னமும் அவருக்குண்டான அந்த இடம் தமிழ்லையும் சரி தெலுங்குலையும் சரி எனக்குன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்த வந்து நான் வந்து தக்க வச்சுக்குவேன்னு சொல்லிட்டு தக்க வச்சுட்டு இருக்காரு பிரதீப் ரங்கநாதன். இந்த படத்தோட கதைக்களம் வெகுஜனங்களுக்கு வந்து ரீச் ஆகாமல் இருந்தாலும் சரி, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு அந்த அந்தளவுக்கு ரீச் ஆகாமல் இருந்தாலும் ஜென்செட் இந்த கரண்ட் ஜென்ரேஷன் பீப்புளுக்கு இந்த படத்தோட கதை வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு அண்டு ரொம்பவே கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்னொன்று இந்த படத்தில் நோட்டபிள் விஷயம் பார்த்தீங்கன்னா, சாய் பங்கரோட ஃபர்ஸ்ட் நேரடி தமிழ் படம் இந்த படம். இது கூட பல்ட்டி பண்ணாரு, அது வந்து மலையாளம் மிக்ஸ் தமிழாக இருந்தாலும் சாய் பயங்கருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் படம். ஸோ நீங்கள் இது வரைக்கும் என்ன நீங்கள் டியூட் படம் பார்க்கலன்னா, என்னோட ஒரு தாழ்மையான கருத்து என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு நல்ல சவுண்ட் எஃபெக்ட் இருக்குது தேட்டருக்கு போங்க. உண்மையாலுமே சொல்கிறேன், சாய் பங்கர் உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக அருமையாக பண்ணியிருக்காரு. மியூசிக்கு, பிஜிஎம் இருந்தாலும் சரி, சாங் இருந்தாலும் சரி, அந்த ஊரும் பிளட் அதில் வர அந்த ஒரு 1.5 minutes ஒரு சாங் ஒரு லிரிக் உள்ள ஸ்லோவாக ஒரு டியூட் வெர்ஷனாக வரும். ஸோ அதுதான் என்டையர் படத்துக்கு தீமாக வந்து படத்துக்கு வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணி நல்லா அற்புதமாக வந்து சாய் பங்கர் போட்டிருக்காரு. அது இல்லாமல் 2-3 மெலடி சாங்ஸும் வருது, நல்லா கனெக்ட் ஆகுது படத்துக்கு. எஸ், பிரதீப் ரங்கநாதன் பற்றி சொல்லணும், கண்டிப்பாக சொல்லணும். அவர் வந்து நீங்கள் படத்துக்கு மேலே படமாக வந்து என்ன சொல்கிறது, அவரோட பர்ஃபார்மன்ஸில் ரொம்ப மெருகேறிட்டே வர்றாரு. ரொம்ப சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. ஒரு விஷயத்தில் அவர் தெளிவாக இருக்கார். கண்டிப்பாக வந்து குழந்தைங்க ஆடியன்ஸை வந்து நான் கவர் பண்ணணும். இப்போ எப்படி ரஜினிகாந்த் வந்து குழந்தைங்க ஆடியன்ஸ், ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து கவர் பண்ணி நான் வரணும்னு நினைக்கிறதோ, அதே மாதிரி குழந்தைங்க ஆடியன்ஸை கண்டிப்பாக கவர் பண்ணுங்கிற ரீதியில் தான் அவர் வந்து அவரோட ஃபேஷியல் ரியாக்ஷனாக இருக்கட்டும், அவரோட ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக பண்ணுறாரு. அது கரெக்டாக செட்டும் ஆகுது. சும்மா ஏன தரணும் எல்லாரும் பண்ணுற மாதிரி இப்போ அவரும் ஒரு இது பண்ணான்னா எல்லாருக்கும் இந்த ஒரு விஷயம் வராது. ஆனால் இது வந்து இந்த ரியாக்ஷன்ஸு, அந்த அவர் கொடுக்குற டைலாக் டெலிவரிஸ் எல்லாமே வந்து ஸ்டைல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு ஈஸியாக கேப்சர் ஆகுது. அட் த சேம் டைம் மக்களுக்கு ஈஸியாக பிடிக்குது. ஸோ அவர் கண்டிப்பாக ஒரு வளர்ந்து வர ஸ்டார் தான். இதுக்கடுத்து வந்து லைக் ஒரு படம் பண்ணியிருக்காரு. அந்த படமும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது.
பட் பார்ப்போம் அது எப்படி. அந்த படமும் வந்து 100 crore ஆயிடுச்சுன்னா கண்டினியூஸாக மீன்ஸ் இந்த இப்போ இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லைக் வந்து இந்த அப்கமிங் மந்தில் தான் இருந்து டிசம்பரில் ரிலீஸ் ஆகுது. இன்கேஸ் அந்த படமும் வந்து 100 crore ஆயிடுச்சுன்னா ஒரே வருஷத்தில் 3 100 crore ஃபிலிம்ஸ், டிராகன் அண்டு இந்த படம் நம்ம டியூட் அண்ட் லைக் அப்படிங்கிற சாதனையை வந்து பிரதீப் ரங்கநாதன் முறியடிப்பார். பார்ப்போம், பொறுத்து பார்ப்போம் அது எப்படி போகுதுன்ட்டு. வேற என்ன, நம்ம மமிதா பைஜு ரொம்ப சூப்பராக வந்து படத்தில் வந்து கலக்கியிருந்தாங்க. இன்னொன்று கீர்த்தி சுவரன் அப்கமிங் அந்த டெபியூ டேரக்டர், அப்கமிங்கரோட இந்த படத்தோட டெபியூ டேரக்டர் அவர் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார். பட் ஆனால் அடுத்த படம் கொஞ்சம் அவர் பார்த்து பண்ணோம். ஏன்னா இதே இந்த மாதிரி படங்களே வந்து கொடுத்துட்டு இருந்தால் வந்து இந்த இண்டஸ்ட்ரி வந்து நினச்சிருக்க முடியாது. அண்ட் ஒன் மோர் விஷயம், கண்டிப்பாக இந்த படம் வந்து நம்ம பிரதீப் ரங்கநாதனுக்கு ஒரு அலாரம் அடிச்சிருக்கும். ஏன்னா எஸ், வெகுஜன மக்களுக்கு இந்த படம் வந்து அதிகமாக ரீச் ஆகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்க. ஸோ இதிலே ஒரு சில ஃபேமிலி ஆடியன்ஸ் லூஸ் பண்ணியிருந்தாலும் ஜென்செட் அந்த மக்கள் அந்த பீப்புளோட வேவ் லென்த் பிடிச்சிட்டாரு. ஸோ டெஃபினெட்லி இது வந்து அவருக்கு வந்து ஒரு ப்ளஸ்ஸான ஒரு இது தான். மேற்கொண்டு அவர் அடுத்தடுத்த படங்களில் என்ன மாதிரி கதைகள் சூஸ் பண்ணுறாங்கிறது தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்படியே கன்னியூவாக அவர் கொடுத்துருந்தாருன்னா அவரோட இருப்பை, அதாவது இந்த இண்டஸ்ட்ரியில் அவரோட இருப்பை நிலையத்துக்கு ரொம்ப கஷ்டங்க. ஸோ இதோட இந்த தீபாவளி ஓவர் வியூவோட பார்ட் 2 வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதில் வந்து நம்ம பைசன்லேருந்து தொடங்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், வணக்கங்க.